நண்பர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் எதை மையமாக வச்சு பேச போகிறேன், என்ன தீம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா குடியரசு ஆயிடுச்சு. ஜனவரி 26 வந்துட்டு குடியரசு நாடாக மாறிடுச்சு. ஆனால் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்தை விட எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்டா அது பெரிய விஷயம் கிடையாது. அது குடியரசாக மாறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்தியா போன்ற ஒரு நாடுக்கு நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பயங்கரமாக வளர்ச்சி அடையணும், துள்ளி குதிச்சு குதிரை மாதிரி ஓடணும்னு. ஆனால் நம்ம ஒரு பெரிய யானை, எல்லாரையும் ஒரு சேர அனுசரித்து கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வர்றது, ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வர்றது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஹிஸ்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போமே. வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இந்தியர்களுக்கு அவங்களாலே ஆட்சி பண்ண முடியாது, அவங்க இன்னும் நாகரிகம் அடையலை, அவங்க சிவிலைஸ் ஆகலை. ஸோ அதனால நம்ம வெள்ளையர்கள் நம்ம பிரிட்டன் பீப்புள்ஸ் அவங்களுக்கு அந்த இதை நம்ம வழிகாட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க எல்லாத்திட்டையுமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர்கள் இதனால என்னென்ன விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கம்பெனி ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே பிட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, சார்ட்டர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியா எப்படி குடியரசு ஆக போகுது அப்படின்றதோட அடித்தளம் வெள்ளையர்களோட ஆட்சியிலே அடித்தளம் அமைக்கப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1946 நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இது பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரணும், சாசனம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற நம்ம இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தினது. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே. ஸோ இதை எதை எடுத்துக்கலாம், எதை விட்டுடலாம் அப்படின்ற விஷயத்த பின்னாடி நம்ம பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் இதோட அடித்தளம் அப்படின்றது வெள்ளையர்கள் விட்டு சென்றது. ஏன்னா நம்ம நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட், சின்ன சின்ன பிராந்தியங்களாக பிரிஞ்சிருந்தோம். இந்தியா அப்படின்ற ஒரு சேர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை கொண்டு வந்தது, நிர்வாக முறையை கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர்கள் இந்தியா அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய நாடுக்கு சுதந்திரம் கொடுக்குறப்போ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட் அதாவது இருந்தாங்க, குறுநில மன்னர்கள் இவங்கள மாதிரி. ஆனால் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா அப்படின்ற ஒரு நாடுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களா, கூடிய சீக்கிரம் அது உடைய போகுது, அது எப்படி ஒரு நாடாகும், அது வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் வேற மித்த நாடுகள் பிரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக இந்தியா பிரியும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி சுதந்திரம் அடைஞ்ச கொஞ்ச நாள்லேயே பாகிஸ்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் நவம்பர் மாதம் 1946 அன்றைக்கி நம்ம ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து பெரிய பெரிய ஆளுகள் நாமினேட் பண்ணவங்க, எலெக்ட் பண்ணவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் நம்ம அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்க போகுது. ஸோ அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி வெவ்வேறு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற முறைகள், அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எப்படி கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற பலதரப்பட்ட விஷயங்களை சேர்த்து நவம்பர் 1946 ஆரம்பித்தாங்க. நவம்பர் 1949 எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க. அதோட ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே முறைகள் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்திட்டாங்க. பட் ஆனால் கான்ஸ்டியூஷன் எப்போ எஃபெக்ட்டுக்கு வரணும், கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சது ஜனவரி 26, 1950. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் காங்கிரஸ் அதை தான் இண்டிபெண்டன்ஸ் டேவாக 1930 செலிப்ரேட் பண்ணாங்க. ஜனவரி 26 பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதனால நம்ம இன்னைக்கு நம்ம ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேல நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு படுத்திட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 395 ஆர்டிக்கல் இருக்குது அவங்க கொண்டு வந்தப்போ. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு நம்ம ஒரு சட்டம் இயற்றணும், நம்ம ஒரு குடியுரிமையாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அதை பொறுத்து தான் அமையும், அதை பொறுத்து தான் நம்ம நிர்வாகம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு நிறையா கிரிட்டிசிசம் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக வர்ணிச்சிருக்காங்க. என்னென்னா, ரொம்பவே ஒரு பெரிய லென்த்தி கான்ஸ்டியூஷன், ரொம்பவே புரியாமல், எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர்ட்டு கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது பலதரப்பட்ட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து ஒரு ஒட்டுமொத்தமாக போட்ட ஒரு கலவை அப்படின்ற ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு 130 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் இப்படி ஒரு இதை பண்ண முடியுமா, ஒரு டெமோக்ரஸியில் இந்த முறையில் பண்ண முடியுமா அப்படின்றது நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். இது அவ்வளோ கஷ்டமான விஷயம், கடினமான விஷயம். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை. ஸோ அவரை மாடர்ன் மனு அப்படின்ற அந்த இன்னொரு இதுலேயும் சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஒரு வரலாறு இதுக்கு பின்னாடி அடங்கியிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு குடியரசு தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். குடியரசு தினம் சுதந்திரம், அதாவது 1939 வெள்ளையர்கள் ஒரு விதமாக இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறையா பேருக்கு இன்னொரு கவலை ஒன்று வந்தது. சுதந்திரம் கிடச்சிரும் சரி,
அதுக்கு அடுத்து இருக்கிறதானே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை நம்ம எப்படி இது பண்ணுவோம்? நேருக்கு வந்துட்டு அந்த தாட் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. எந்த மாதிரியான முறையில் வந்துட்டு நம்ம நிர்வாகம் கொடுக்க போகிறோம், என்ன அரசியலமைப்பு சாசனம் நம்ம கொண்டு வர போகிறோம், இவ்வளோ பெரிய நாடு 30 கோடிக்கு மேலே, அப்போ வந்து 30 கோடிக்கு மேலே ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு மத்தியிலே இருந்தது. அது கடின உழைப்பு ஏகப்பட்ட பேர் கொடுத்தாங்க. B.R. அம்பேத்கர் வந்துட்டு ஒருத்தர், பட் ஆனால் அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு, M.N. ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்து தான் கான்ஸ்டியூஷனுக்கு அந்த அடித்தளம், அந்த ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த மொழி பேசுகிறோம், எது வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ், எல்லாமே அதில் இருக்குது, A to Z. ஸோ இப்போது நிறைய பேர் வந்துட்டு என்ன பெரிய குடியரசு, நிறையா வர்ணனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஸோ அதை இந்த வீடியோவில் பேசினா நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வேற ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அப்புறம் வந்து இந்த புக்கை நான் காட்டணும்னு நினச்சேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இங்கே நிறையா பேர் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை கான்ஸ்டியூஷன் இந்தியா எப்படி கொண்டு வந்தாங்க, டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எப்படி வந்தது, அதுக்கடுத்து எப்படி நடைமுறை கொண்டு வந்தாங்க, அதெல்லாமே வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.